வணக்கம். அருள்முனைவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவணி பலன் சனித்த படலன் பாடல்கள் 15 முதல் 20. 11. துளி சிறை செய்யும் முகில் புகும் இருமலை சுமந்த ஒளி சிறை செய்யும் ஒரு கரும் பருவதம் என்ன வெளி சிறை செய்யும் வியன் இரு புயத்து மேல் சிரமி களி சிறை செய்யும் கதங்கொடு பெருவுறத் தோன்றும் மழை துளியை உள்ளடக்கி கொண்டிருக்கும் கருமேகம் வந்து தங்கும் 2 மலைகள் சுமந்து கொண்டிருக்கும் ஒளியை மூடி மறைக்கும் ஒரு கரிய மலை என்று சொல்லத்தக்க வகையில் வானவெளியை மூடி மறைக்கும் பெரிய இரு புயங்களுக்கு மேல் அமைந்துள்ள தலை பார்ப்போர் களிப்பையெல்லாம் அடக்கக்கூடிய சினத்தை காட்டிக்கொண்டு அச்சம் விளைவிக்கும் வகையில் தோன்றும். 12. நீண்ட வாழ் புடை நெருங்கியே படற்கரு முகில் போல் மாண்ட தோல்வியன் வட்டமே பொறுத்து வெண் சுடரை தூண்டலாம் என சுழித்த நீளீட்டி கை தாங்கி தீண்டலாவு அழல் விழி விழி வழி கிளர்ப்ப விட்டெதிர்ந்தான். நெடிய வாளை இடையின் ஒரு பக்கம் நெருங்க தொங்கவிட்டு மாண்புள்ள தோல் மீது படர்ந்த கருமேகம் போல் பரந்த கேடயத்தை தாங்கி கதிரவனை தூண்டவும் இயலும் என்றவாறு சினந்து நீண்ட ஈட்டியை கையில் தாங்கி பிடித்து கொண்டு பரவும் நெருப்பை கண்கள் வழியே கிளர்ந்து எழவிட்டு அவன் போரை எதிர்கொண்டான். 13. பெருக்கு வீங்கிய பெரும்புனல் அலை சுருட்டு அன்ன எருக்கு வீங்கிய இழிவுகு நெஞ்சு இடை அடங்கா செருக்கு வீங்கிய ராக்கதன் எரியழச் சினந்து தருக்கு வீங்கிய சலவுரை இடியென இடிப்பான். வெள்ளப்பெருக்கால் பொங்கிய பெரிய ஆற்றில் எழும் அறையின் சுழற்சி போல எருக்கம்பூ மாலை திரண்ட இகழ்ச்சியே சொரியும் நெஞ்சில் அடங்காத அகந்தை பெருகிய அரக்கன் தீப்பொறி பறக்க சினந்து ஆங்காரம் பொங்கிய கோப மொழிகளை இடிபோல் முழங்கி இடித்து காட்டி சொல்வான். 14. கூர்த்த போர் செய்ய கூடினற்கொருவன் வந்தெய்தி சீர்த்த நான் அவன் சிறந்த போர் தனி தனி தக்க தோர்த்த பாங்கின தொழும்பரென்று ஆகுவர் என்ன ஆர்த்த ஓகைய நகை திகழ்வு அறைந்தழிப்பான். சிறந்த போரை செய்யவென்று கூடிய நமக்குள் பக்கத்திற்கொருவன் இங்கு வந்தடைய சிறப்புள்ள நானும் அவனும் சிறந்த போரை பக்கத்திற்கொருவனாக தனித்தனியாக நின்று தாக்க எம்முள் தோற்றவன் பக்கத்தார் வென்றவன் பக்கத்தார்க்கு அடிமைகள் என்று ஆக கடவர் என்று ஆரவார மகிழ்ச்சியால் நகைத்து இகழ்ச்சி சொல்லி சொல்லி அறைகூவி அழைப்பான். 15. பெரிய குண்டமோ பேயதோ பூதமோ ஏதோ உரியதொன்றிலா உருவினை கண்டுளி வெறுவி கரிய விண்ணிடி கதத்த மின்கொடு விடுத்து அன்ன அரிய கோலியாத்து அறைந்த சொல் கேட்டனர் மருண்டார். அவ்வுருவம் ஒரு பெரிய மலையோ பேய் எனப்படும் அதுதானோ பூதமோ வேறு யாதோ இவ்வாறு இது என்பதற்குரியது ஒன்றுமில்லாத அவ்வுருவத்தை இஸ்ரவேலர் கண்டபோது அஞ்சினர். கரிய மேகம் ஒன்று சினமுள்ள மின்னலோடு இடியை விடுத்தது போல ஒப்பிடற்கரிய கோலியாத்து அறைகூவிய சொல்லை கேட்டபோது மயங்கினர். 16. நல் நெடும்படை நடுக்குறி பெருவிய தன்மை நல் நெடுங்குவடொத்தனன் செரு கிழக்கடுத்து பல் நெடும் பகல் பரமனை பகைக்கவும் இகழ்ந்த சொல் நெடும் பகை தொடர்ந்தனன் எவரையும் நகைப்பான். நல்ல நெடிய இஸ்ராயலர் படை நடுக்கம் கொண்டு அஞ்சிய தன்மையால் மலையின் நெடிய சிகரம் போன்ற அவன் தன் செருக்கு மேலும் வளர சினந்து நீண்ட பல நாட்களாக அவர் தொழும் ஆண்டவனை பகைப்பான். இகழ்ந்த சொல்லால் நெடும் பகை தொடர்ந்தார் எவரையுமே நகைப்பான். 17. தங்குவார் இலா சாற்றிய உரைகள் கேட்டவரும் நீங்குவாரென நிருபனும் அயரு தன் நெஞ்சிற்கு எங்குவான் எவன் எதிர்த்த அரக்கனை வென்றால் அங்கு நான் அவர்கண் மகள் அழிக்குவேன் என்பான்.
அவனை தடுப்போர் எவருமே இல்லாமல் அவன் சொல்லிய வீர உரைகளை கேட்டு எவருமே நீங்கி விடுவாரென்று கண்டு மன்னனும் அயர்ந்த தன் நெஞ்சத்தில் ஏக்கம் கொள்வான். எவனேனும் எதிர்கொண்டு வந்து அரக்கனை வெல்வானாயின் அப்பொழுதே நான் அவனுக்கு என் மகளை மனம் முடித்துக் கொடுப்பேன் என்பான். 18. இன்ன வாய்ப்பகல் 40 இருந்த பின் நன்மர் முன்னர் மூவரை முரண் செய்ய போயினர் அவரை துன்ன ஆசையால் தொடர்ந்தில தாவிதன் மீது அன்னையாவையும் அஞ்சினர் அறைதலும் கேட்டான். இவ்வாறாக 40 நாள்களும் கடந்து சென்றவன் இளமை வாய்ந்த தாவிதன் முன்னர் தன் தமையன்மார் மூவர் போர் செய்ய போயிருந்தமையால் அவர்களை அணுகி காண ஆசையால் தொடர்ந்து அங்கு வந்து சேர்ந்து அங்கு நடந்த யாவற்றையும் அவர்கள் அச்சத்தோடு சொல்லவும் கேட்டான். 19. கேட்ட வாசகம் கிளத்திர நெஞ்சிடத் தெரியை ஈட்டலாமன எழுந்துளம் நினைந்தவையாக்கி காட்ட வாய்மையின் கடந்தவள் கடவுளை நகைப்ப வேட்டலால் வெளி விழுங்கிய கயவனார் என்றான். கேட்ட வார்த்தை கிளர்ந்தலும் ஊக்கம் கொண்ட தன் நெஞ்சில் நெருப்பை குவித்தது போல் ஆகுமென்று தாவிதன் கொதித்தெழுந்து சொல்லுக்கடங்காத தன்மையுடைய தன் உள்ளம் நினைந்தவற்றை அவ்வாறே ஆக்கி காட்டவல்ல கடவுளை இகழ்ந்து பேச விரும்பியதன் மூலம் சாவியே விழுங்கிய அத்தீயவன் யார் என்றான். 20. கை வயத்தினால் கருத்திடத்து உடலின் ஊங்கோங்கும் பொய்வயத்தினான் புகைந்த சொற்கு அஞ்சுவது என்னோ மெய்வயத்தினால் விளை செய்யம் ஆவதோ கடவுள் செய்வயத்தினால் சிறுவன் நான் வெல்லுவேன் என்றான். கையின் வலிமையினால் உடல் வலிமையினால் அல்ல, அதற்கு மேலாக உள்ளத்தில் ஓங்கியிடும் பொய்யான வலிமையை கொண்டுள்ள ஒருவன் சினத்தினால் புகைந்து பேசிய சொல்லுக்கு அஞ்சுவது ஏனோ? உடலின் வலிமையினால் மட்டும் ஒருவனுக்கு விரும்பிய வெற்றி கிட்டுவதோ? கடவுள் தரும் வலிமையினால் சிறுவனாகிய நானுமே அவனை வெல்லுவேன் என்றான். நன்றி.